வயநாட்டில் நிலச்சரிவு சிக்கி மண்ணுக்கு அடியில் புதைந்துள்ளவர்களின் உடல்களை அதிநவீன தெர்மல் ட்ரோன் கேமராக்கள் மூலம் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதுபற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் கார்த்திக், மீட்பு பணியின் தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? மேலும் இந்த தெர்மல் ட்ரோன் கேமராக்களின் பயன் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் வயநாட்டில் இந்த நிலச்சரிவு பாதிக்கப்பட்ட சூரல்மலை மற்றும் முண்டகயம் இந்த பகுதிகளில் நான்காவது நான்காக மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பா இன்று மட்டும் 2000க்கு மேற்பட்டவர் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. இதுல அதிகபட்சமாக ராணுவத்தினர் தான் இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அந்த சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய ஆற்றை கடந்து உடல்களை கொண்டு வருவதில் பெரும் சிரமம் ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று, அதாவது கடந்த 2 நாட்களாக 35 மணி நேரத்திற்கு மேலாக 110 மீட்டர் இரும்பு பாலத்தை ராணுவத்தினர் அமைச்சிருக்காங்க. அதன் வாயிலாக அந்த பகுதியிலிருந்து மீட்கப்படும் உடல்களை விரைவாக கொண்டு வருவதற்காக ராணுவத்தினர் கடந்த 2 நாட்களாக பாடுபட்டு அந்த பாலத்தை போட்டிருந்தார்கள். இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட உடல்கள் இந்த சூரல்மலை மற்றும் முண்டகயம் பகுதிகளில் எடுக்கப்பட்டிருக்கு. இவை அனைத்துமே பாத்தீங்கன்னா நிலச்சரிவில் சிக்கி, அதாவது கரையோரத்துல தேங்கிய உடல்கள், வீட்டிற்குள் சிக்கிய உடல்களை தான் மீட்டிருக்காங்க. இப்போது அந்த நிலச்சரிவானது 7 கிலோமீட்டருக்கு மேலாக நடந்திருப்பதனால இந்த ட்ரோன் கேமரா மூலமாக, அதாவது பாத்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை கண்டறிந்து அங்கு இருக்கக்கூடிய யாராவது இருக்காங்களா என்ற தெர்மல் கேமரா மூலமா அதை ட்ரோன் கேமராவில் இருக்கக்கூடிய வசதியை பயன்படுத்தி தற்போது அங்க இருக்கக்கூடிய சுற்றளவுல அந்த ட்ரோன் பறக்க விடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அங்கு மனித உடல்கள் ஏதாவது தென்பட்டால் அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய மீட்பு படையினருக்கு தகவல் கொடுத்து அங்கு அந்த புதை மண்ணில் சிக்கியவர்களை மீட்பதற்காக திட்டமிட்டிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் தற்போது இந்த தெர்மல் கேமராவை பறக்க விட்டுருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னா இந்த முண்டகயம் பகுதி இதுவரைக்கும் மீட்பு பணியை தீவிரப்படுத்த முடியல. காரணம் இடையே இருந்த ஆறு தான். அதனால இப்ப அந்த பகுதியில மீட்பு பணியை தீவிரப்படுத்துவதற்காக இந்த முயற்சியில இறங்கியிருக்காங்க. தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட அறிவியல் சார்ந்த அறிவியல் நுட்பமான முயற்சிகளை தற்போது ராணுவத்தினரும் தேசிய பேரிடர் மீட்பு குழுவும் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதன் ஒரு வகையா தான் இந்த பணியை பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம ஹெலிகாப்டர் மற்றும் இன்னைக்கு கூட உயிரோட 4 பேர்த்த மீட்டிருக்காங்க. சேரில் சிக்கியவர்களை அவர்கள் பாத்தீங்கன்னா அந்த முண்டகயம் பகுதியில தான் இருந்தாங்க. அவங்களை இன்னைக்குதான் போய் அவங்கள இப்ப மீட்டிருக்காங்க. அவங்கள அங்கிருந்து வாகனங்களை மீட்க முடியாத சூழல் இருந்தனால ஹெலிகாப்டர் வாயிலாக அவங்கள மருத்துவமனைக்கு அழைத்து வருவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இவ்வாறு அந்த நிலச்சரிவில் பல்வேறு இடங்கள்ல பாதிக்கப்பட்டு உடல்களை எங்க இருக்குது எப்படி இருக்குன்னு தெரியாம பாறைகளுக்கு அடியிலும் சிக்கி கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருப்பதனால பல்வேறு கட்ட முயற்சிகள்ல மீட்பு படையினர் ஈடுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.